காணாமல் போன பணப்பை. ஒரு பள்ளியில் மூர்த்தி என்ற மாணவன் படித்தான். அவன் சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவன். படிப்பில் நல்லவன். ஆனால் வாழ்க்கையில் பல சிரமங்கள் இருந்தன. ஒரு நாள் காலை பள்ளிக்கு செல்லும்போது கொரிடாரில் ஒரு பணப்பை கிடந்தது. அவன் அதை எடுத்து பார்த்தான். அதுக்குள் நிறைய பணம். மேலும் ஒரு சிறிய காகிதம். ஸ்கூல் ஃபீஸ், அர்ஜென்ட். மூர்த்தியின் மனசு தடுக்கி துடித்தது. ஏனெனில் அவனுக்கே அந்த வாரம் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருந்தது. மனதில் ஒரு போராட்டம். ஒரு குரல் சொன்னது, இந்த பணத்தை எடுத்துக்கோ, யாருக்கும் தெரியாது, உன் பிரச்சனை தீர்ந்து போய்விடும். மற்றொரு குரல் மெதுவாக சொன்னது, இது உன்னுடையது இல்லை, நீ எடுத்தால் அது உதவி அல்ல, சீட்டிங். அவன் சில நொடிகள் அங்கேயே நின்றான். அவன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முடிவு அது. அவன் எடுத்த முடிவு. அவன் அந்த பணப்பையை ஸ்டாஃப் ரூமுக்கு கொண்டு சென்றான். சார், இது வழியில் கிடைத்தது. டீச்சர் வாலெட்டை திறந்து பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார். இது புதிய மாணவன் கார்த்திக்குடையது. அவன் ஃபீஸ் கட்ட முடியாமல் அழுது கொண்டிருந்தான். உண்மை வெளிவந்தது. கார்த்திக் அழுது கொண்டே வந்தான். சார், என் அப்பா கடன் வாங்கி இந்த ஃபீஸ் பணம் கொடுத்தார். நான் அதை இழந்துட்டேன். டீச்சர் மூர்த்தியை காட்டி சொன்னார், இதை இழந்தவன் நீ இல்லை, இதை காப்பாற்றியவன் இவன். ஒரு எதிர்பாராத திருப்பம். அடுத்த நாள் அசெம்பிளில் பிரின்சிபல் மூர்த்தியை மேடைக்கு அழைத்தார். நேர்மை என்பது புத்தகத்தில் படிக்கிற ஒரு லெசன் இல்லை. இவன் அதை வாழ்ந்து காட்டியிருக்கிறான். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன செய்தார்கள் தெரியுமா? மூர்த்தியின் அந்த ஆண்டு முழு ஃபீஸை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மூர்த்தி அப்போது உணர்ந்தான், அவன் பணத்தை எடுத்திருந்தால் ஒரு பிரச்சனை தீர்ந்திருக்கும். ஆனால் அதை திருப்பிக் கொடுத்ததால் அவன் வாழ்க்கையே மாறியது. கதை பொருள்: சீட்டிங் நம்மை ஒரு நிமிடம் காப்பாற்றலாம். நேர்மை நம்மை ஒரு வாழ்க்கை முழுவதும் உயர்த்தும். யாரும் பார்க்காத நேரத்தில் நாம் செய்கிற சரியான செயல், அதுதான் உண்மையான நேர்மை.